guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இப்போ கொஞ்ச நாளா ஈவினிங் மட்டும் செமையான மழை பெய்யுது. ஆனா அதுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. காலையில டைம் பயங்கரமான வெயில் இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு. ஈவினிங் பெய்யற மழை கொஞ்சோண்டு காலையிலயும் அப்பப்ப பெஞ்சா இல்ல பெய்யற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தா கூட வெயில் அந்த அளவுக்கு தெரியாம இருக்கும். ஆனா நான் மாட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டு ரொம்ப சதி பண்ணுது. ஸோ இந்த சம்மருக்கு கடவுளை திஸ் கூந்தல். ஸோ இந்த சம்மருக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய 2 போனஸா ஒன்று வேணா எக்ஸ்ட்ரா காமிக்கிறேன். 3 சன்ஸ்கிரீன்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது யாருக்கு ரொம்ப உபயோகமா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி காலேஜ் போறவங்க, ஆஃபீஸ் போறவங்க, ஸ்கூல் போறவங்க கூட போடலாம். எனக்கு லைட்டா ஒரு டிண்ட் வேணும், லைட்டா ஏதோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கணும், மேட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும், மேக்கப்லாம் போட முடியாது, போடக்கூடாது, போடவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேஸ்ல நீங்க இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஆளா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெர்மகோவோட டிண்டட் சன்ஸ்கிரீன் ஜெல். இது வந்து 1% ஹைலரானிக் டிண்டட் சன்ஸ்கிரீன் ஜெல். இதுல SPF 60 இருக்கு அண்ட் PA 4+ ரேட்டிங் இருக்கு. இது உங்களுக்கு பிராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது. பேசிக்கலி இதுல ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கு. மார்னிங் டைம் போடுறதுக்கு ஒரு அப்ரோப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீனா இருக்க போகுது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது லைட்டா ஒரு ஆரஞ்சு டிண்டோட இருக்கும். இது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கவரேஜோ ஏதோ ஒரு டிண்டோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் கொடுக்க போறது கிடையாது. பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் வந்து இது உங்களுடைய முகத்துல கொடுக்க போகுது. அது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் இந்த ஒரு சன்ஸ்கிரீன்ல. இதுல வந்து ஹைலரானிக் ஆசிட் இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் உங்க ஸ்கின்ல ரொம்ப நேரத்துக்கு இருக்க போகுது. அண்ட் அந்த மேட் ஃப்ரெஷ் ஃபீல் லாங் லாஸ்டிங்கா இருக்க போகுது. இதுல SPF 60 இருக்கு அப்படின்றதுனால இது போதுமான அளவான ஒரு சன் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்க போகுது. இன்னொன்னு எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒயிட் காஸ்டும் கொடுக்க போறது கிடையாது. ஈஸியா அழகா பிளெண்ட் ஆயிடுது, அழகா கிளைட் ஆகுது. ஸோ ஒர்க்கபிளா இருக்க போகுது. ஸோ உங்களுடைய மேக்கப் பில் பண்றதுக்கு முன்னாடி போடக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீனா இதை வந்து நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு க்ரீம் வடிவில் இருக்கு அப்படின்றதுனால இந்த 2 விரல் ரூல் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 விரல்ல எவ்வளவு ப்ராடக்ட் வந்து எடுக்க முடியுமோ ஜஸ்ட் ஒரு கோட் அளவு எடுத்துட்டு அதே உங்க முகம், காது அண்ட் கழுத்தை வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு ஒரு கரெக்டான அளவு அப்படின்னு சொல்றாங்க. பட் டிஃப்ரெண்ட் சன்ஸ்கிரீன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் வந்து தேவை. சன்ஸ்கிரீன் ரீ அப்ளிகேஷன் ஒரு டேர்ம் வந்து நீங்க ஆப்வியஸ்லி கேட்டிருப்பீங்க. நானே வந்து ப்ராக்டிக்கலா இது வந்து பண்ணது கிடையாது. லாஸ்ட் 1 இயர் வரைக்கும் நான் வந்துட்டு எப்போ சன்ஸ்கிரீன் ஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அறிமுகமானோ அப்பையில இருந்தா நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேனே. இந்த மேக்கப் ரீ அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க, 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க. பட் வெரி ப்ராக்டிக்கலா யோசிக்கிறோம்னா நம்ம வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் வந்துட்டு கன்வீனியன்ட்டா இருக்க போறது கிடையாது. சன்ஸ்கிரீன் வந்து ரீஅப்ளை பண்ணிட்டே இருக்கிறதுக்கு. இதை நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்போம், இல்லை ஆஃபீஸ்ல இருப்போம், ஒர்க்கா இருப்போம், மீட்டிங்ல இருப்போம், இல்லை கிளாஸஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப்லாம் பண்ணிட்டு ரெடியா இருக்கணும், அது மேலே போடுறது வந்து மெஸ்ஸி ஆயிடுமோ, ஒரு மாதிரி நாஸ்தியா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி ஒரு 1 இயர் முன்னாடி இந்த ரீ அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து கன்வீனியன்ட்டாகவும் ஹேண்டியாகவும் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்ஸ்கிரீன் ஸ்டிக்ஸ். அது வந்து அப்போ நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல நிறைய இல்லாம இருந்தது, ஃபாரின் மார்க்கெட்ஸ்ல இருந்தது. அண்ட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி டெர்மோகோ வந்துட்டு ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் ஸ்டிக் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஹைலரானிக் ஆசிட் பேஸ் பண்ண சன்ஸ்கிரீன் ஸ்டிக். ஆயிலி ஆக்க போறது கிடையாது, ஸ்கின்னை ஃப்ரெஷ் ஆக்குது அண்ட் ஹைட்ரேட்டடாகவும் பார்த்துக்குது. ஏன்னா இதில் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது அப்படின்றதுனால. இதில் செரமைட்ஸும் இருக்குது. UV ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இதுவும் கொடுக்க போகுது. இதுலேயும் SPF 60 அண்ட் PA 4+ ரேட்டிங் இருக்குது. ஸோ சன்ஸ்கிரீன் ரீ அப்ளிகேஷன் மேட் ஈஸி வித் திஸ் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். இன்னொன்று இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் ஸ்டிக்ஸில் கன்வீனியன்ட்டாக இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ஸ் தான் ஆக்சுவலாக. அது வந்து ஹேண்டியாக இருக்க போது உங்களுடைய பேக் உள்ள வந்து ஈஸியாக போயிடுது. ஏன்னா இத்துக்குனோண்டு தான் ஓகேவா. ஆனால் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் கேப்போடையும் வருது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ண போறீங்க, மேலே இருக்க லேயரை சும்மா அப்படி லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு உங்களோட முகம் ஃபுல்லாக இதை வந்து ஸ்வைப் பண்ணிக்க போறீங்க. பட் டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்றது சிலது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு போதுமான ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறது கிடையாது. அதாவது ஜஸ்ட் பை இட் செல்ஃப் வந்துட்டு இதை நீங்கள் போடுறீங்கன்னா போதுமான அளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் நிறைய லேயர்ஸ் வந்து தேக்கணும். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் சன்ஸ்கிரீன் போடுறது வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீம் ப்ராடக்ட் சன்ஸ்கிரீனா வந்து நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரீஅப்ளை பண்றதுக்கு ஹார்லி ஒன்ஸ் கூட நீங்க வந்து இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் ஸ்டிக் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட் ஓகேவா. நூப்ஸ் அண்ட் கார்னர்ஸ், கையெல்லாம் நீங்க வச்சு எதுவும் வந்துட்டு நாஸ்டி ஆக போறது கிடையாது, டர்ட்டி ஆக போறது கிடையாது. ஆனா உங்க முகத்தை போடுறதுக்கு முன்னாடி ஸ்வெட்டியாவோ ஆயிலியாவோ இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிச்சன் பேப்பர் டாலோ இல்லை ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு உங்களுடைய முகத்தை இப்படி ஒத்தி எடுத்தீங்கன்னா ஈஸியா அந்த டர்ட், அந்த ஆயில், அந்த எக்ஸஸ் சீபம் அதெல்லாம் வந்து இந்த பேப்பர் உறிஞ்சிற போது
ஸ்கின் மேட்டாக இருக்கும்போது இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை மேக்கப் மேலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்கப்பை இது சொதப்ப போகிறது கிடையாது. லெட் மீ ஷோ யூ. ஜஸ்ட் இந்த மேல் லேயரை மட்டும் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை டேரெக்டாக என்னுடைய மேக்கப்பில் மேலே நான் வந்து இதை ஸ்வைப் பண்ணுறேன். கண்டிப்பாக மேக்கப் வந்து கொஞ்சோண்டு இந்த ஸ்டிக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் உங்கள் ஸ்கின்ல வந்து மேக்கப்பை இது எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து போட்டதில் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டியூவி லுக் வந்து தெரியும். பட் டு நாட் வரி, இது செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். செட்டில் ஆகிட்ட அப்புறம் இந்த ஒரு டியூவினஸ் கூட உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு லுக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100% மேட் லுக் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் ஆப்வியஸாக வந்து தெரியுது. பட் ட்ரஸ்ட் மீ, இது வந்து என்னுடைய ஒரு கோ டு ஃபேவரட் சன்ஸ்க்ரீனாக இருந்துகிட்ருக்கு. அப்படியே பேக்கில் தூக்கி போட்டுக்கிறதுக்கு எங்கேயா வெளில போகும்போது அப்படியே டகடகடன்னு தேய்ச்சோன்னாலே இது வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு சன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட் வந்து எப்போ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் ரீஅப்ளிகேஷன்னால மட்டும்தான் வந்து கொடுக்க போகுது. அதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து டச் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாவோ கூயாவோ ஸ்டிக்கியாவோ வந்து ஃபீல் ஆகவே போகிறது கிடையாது. ஆப்வியஸ்லி ரொம்ப பவுடர் மேட்டாக வந்து ஃபினிஷ் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட் மேலே போட்டிருக்கீங்க அப்படின்றதுனால. பட் அது வந்து அன்கம்ஃபியாக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆக போகிறது கிடையாது. அது நான் கேரண்டிட்டாக உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்து போனஸ்க்கு சொல்லியிருந்தால அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுடர் மேட் ஃபினிஷ் கொடுக்குற ஒரு சன்ஸ்க்ரீன் பவுடர். இது வந்து ஒரு மேட்டிஃபைங் 100% மினரல் சன்ஸ்க்ரீன் பவுடர். அகேன் த டெர்மாகோல இருந்தே இதில் வந்து SPF 50 அண்ட் PA 4+ ரேட்டிங் இருக்குது. ஸோ இதில் எனக்கு இவங்களுக்கு இதில் பிடிச்சது வந்து பேக்கேஜிங் தான். இது இந்த மாதிரி அழகாக ஒரு ப்ரஷோட வந்துடுது. அப்புறம் இந்த பவுடர் அழகாக வந்து டிஸ்பென்ஸ் ஆகுது. நீங்கள் வந்துட்டு எதுவும் எக்ஸ்ட்ரா வேலைலாம் செய்ய வேணாம். அப்படியே ஜஸ்ட் இப்படி நீங்கள் கை பின்னாடி இப்படி டேப் பண்ணிங்கனாலே பவுடர் வந்து வெளியில் டிஸ்பென்ஸ் ஆகிறது உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டான மேட்டிஃபைங் லுக் கொடுக்க போகுது. அட் த சேம் டைம் சன் ப்ரொடெக்ஷனும் கொடுக்க போகுது. அண்ட் நான் வந்துட்டு முன்னாடி சன்ஸ்க்ரீன் ஸ்டிக்கு சொன்ன மாதிரி இதை மட்டும் ஜஸ்ட் பை இட் செல்ஃப் நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100% ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரீஅப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு இந்த மாதிரியான சன்ஸ்க்ரீன் பவுடர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பவுடர் மேட் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரியான ஒரு சன் ப்ரொடெக்ஷன் ரீஅப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா இந்த மேட்டிஃபையிங் சன்ஸ்க்ரீன் பவுடர் வந்து நீங்கள் தாராளமாக ஆப்ட் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய பர்சனல் சாய்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சன்ஸ்க்ரீன் ஸ்டிக்குக்காக தான் இருக்கும், அந்த ரீஅப்ளிகேஷன் வேலைக்கு. ஸோ இந்த 3 விஷயங்கள் ஆர் அட்லீஸ்ட் இந்த 2 விஷயங்கள் உங்களுடைய வேனிட்டியில் இந்த சம்மருக்கோ இல்லை ஆல் த்ரூ த இயர்க்கு வந்துட்டு கண்டிப்பாக இருக்க வேண்டிய 2 விஷயம். இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் எது வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது. பட் இவங்களோட ரேஞ்ச் வந்து ப்ராமிசிங்கான ரேஞ்ச். ஏன்னா இவங்க வந்துட்டு எல்லாமே டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்ணுறது, அதில் வாசனை வந்து கிடையாது. அண்ட் நீங்கள் இவங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட், அமேசான், ஐகான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இது பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு எஜுகேஷனில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ உங்கள் சார்பாக பண்ணுற ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய ஃபேவரட் சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத எனக்கு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.